இந்த வேதனை நாளையில இருந்து என் மனசுல நிரந்தரமா தங்கிடும். 10 நாளா நம்ம கூடவே இருந்த போஸோட ஆத்மா நாளைக்கு பித்ருலோகத்துக்கு போய் சேர்ந்துரும். செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு என் பேரனை நல்லபடியா பித்ருலோகத்துக்கு அனுப்புறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டோம்மா. அப்பா, அவன் பெரிய டாக்டர் ஆகி இந்த ஊருக்கெல்லாம் இலவசமா வைத்தியம் பார்க்கும்போது நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன்ப்பா. கதவு ஓரத்துல இருந்து தினமும் அதை நான் பார்த்துட்டு இருந்தேன். குணமானதுக்கு அப்புறம் அவனுக்கு எல்லாரும் பாராட்டும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட யாராவது கதவு தட்டினா போதும் கையை கழுவிட்டு உடனே போயிடுவான். டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட அவன் வயிறார சாப்பிட்டது இல்லப்பா. நாளைக்காவது அவன் வயிறு ரொம்புற மாதிரி அவனுக்கு சாப்பாடு வச்சுட்டு வாங்கப்பா. பிண்டத்தோட அவனுக்கு படையல் போடுங்கப்பா. அவனுக்கு படையல போடுங்க. அழாதம்மா, அழாத. சோகம் உனக்கு புதுசு இல்லை. உன் பொட்டு அழிஞ்ச அண்ணில இருந்து துரதிருஷ்டம் ஒண்ணு துரச்சிடுச்சு. அப்படின்னா நாளைக்கு மீனாவை விதவையாக்க போறீங்களா? வேற வழி இல்லையம்மா. உனக்கு மருமகளா இருந்தாலும் நீ மகளா நினைச்ச அந்த காரியத்தை பண்ணுவேன் தான் நினைச்சேன். ஆனா இந்த உலகம் ஒத்துக்கலையே. மீனாட்சி நெத்தியில இருக்கிற குங்குமத்தை அழிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஐயோ பகவானே, மகாலட்சுமி மாதிரி லட்சுமிகரமா இருந்த என் பொண்ணு இப்படி கொடுமைப்படுத்துறீங்களே. உலகம் தெரியாத இந்த பொண்ணுக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை? நான் எப்படி அந்த முகத்தை பாப்பேன்? விதவ கோலத்துல அந்த முகத்தை என்னால பார்க்க முடியாது. கடவுளே, அழாதம்மா. பாரதி, தைரியமா அழாது. ஷியாம், அதை கொடு. ஒன்றும் தேவையில்ல. நானே வச்சுக்கிறேன். என்னடா ஆச்சு? யார் நீங்க? என்னடா கேள்வி இது? இது என்ன பதில்? அப்படின்னா என் பேரு ஷியாம். நான் ஜெயிலரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பெண் உரிமை சங்க தலைவியா? இல்லைன்னா பெண்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டு இருக்கீங்க? யார் நீங்க? உன் அம்மாடா. இல்லைன்னு நீங்க தானே சொன்னீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஜெயிலுக்கு வந்தாங்க. ரொம்ப புத்திசாலித்தனமா பேசி ஒரு அப்பாவி பொண்ணோட பொட்டையும் போய் அழைக்கிறதுக்கு ஆர்டர் கூட வாங்கினாங்க. அம்மானு நினைச்சு அம்மானு கூட கூப்பிட்டேன். நான் அப்பா அம்மாவை வரல. ஆனா நான் ஒரு மகனா தான் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டேன். நான் எதுவும் தப்பு பண்ணலடா. அந்த தப்பா பண்றதுக்கு தான் பெர்மிஷன் லெட்டர் கூட எடுத்துட்டு வந்தீங்களே. சரிடா, தப்பு தான். ஆனா மீனாட்சியை நினைச்சு தானே இதெல்லாம் செய்யறேன். நான் ஒன்னும் கட்டாயப்படுத்தி அந்த பொண்ணோட பொட்டை அழிக்கல. முதல்ல சாப்பிடு. ரொம்ப சந்தோஷங்க மேடம். நீங்க இப்படி பரிமாறிக்கிட்டே இருந்த எப்படி? இன்னும் நாட்டுல புருஷன் இழந்த பொண்ணுங்க ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. சீக்கிரமா போய் அவங்க புட்டி அழிக்கிற வேலையை பாருங்க. எனக்கு இன்னும் ஒரு வீடு இருக்கு, எனக்குன்னு ஒரு பையனும் இருக்கான். அவனுக்கு நானே சமைச்சு பரிமாற கடமையும் இருக்கு. அவன் பசி தாங்க மாட்டான். ஆனா அந்த பையனுக்கு பசி மட்டும் இல்ல, அவனுக்குன்னு ஒரு ஆசை கொள்கையும் இருக்கும். ஒரு மனுஷனா அதை கூட உங்களுக்கு மதிக்க தெரியாதா? நான் சம்பிரதாயத்தை மதிக்கிறவன். அது தப்புன்னு சொன்னா நான் எப்பவும் ஒத்துக்க மாட்டேன். ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணே தான் எதிரினா அப்புறம் தேவயானிக்கு உனக்கு என்னம்மா வித்தியாசம்? ஷாம்,
அம்மா அது இல்லம்மா. என்கிட்ட எதுவும் பேசாத. சரிம்மா சாரி, உன் இஷ்டப்படியே செய். அதுக்காக உன்னோட பொருளுங்க பர்மிஷன்லாம் தேவையில்லை. என்னோட ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுமா. அப்பா எங்கன்னு கேள்வி கேட்டு இது வரைக்கும் நீ பதிலே சொல்லலை. ஆனால் பொட்டு மட்டும் வச்சிருக்க. ஒரு பொட்டுக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறேன்னு ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கூடாதுன்னு நீ நினைக்கிறத தப்பு இல்லையாம்மா? மீனா, ஜெயிலர் சாரோட அம்மா வந்திருக்காங்க, உன்னை பார்க்கணுமா? வணக்கம். இங்க மீனான்னு இந்த பொண்ணுதாம்மா. உன்னை பத்தி என் பையன் சொல்லியிருக்கான். செய்யாத குற்றத்திற்காக உனக்கு எப்படி தண்டனை கிடைச்சதுன்னு எனக்கு தெரியும். அதை விட பெரிய தண்டனை இப்ப நாங்கெல்லாம் சேர்ந்து உனக்கு கொடுக்க போறோம். சம்பிரதாயத்தை மதிக்கணுங்கிறதுக்காகவும் உன்னை இந்த ஊர்க்காரவங்க தள்ளி வைக்க கூடாதுங்கிறதுக்காகவும் நீ நினைச்ச மாதிரி உன்னை விதவையாக்குறதுக்காக நான் வந்திருக்கேன். சரோஜா, చంద్రబోసునావధేశ్య పిండ ప్రధానం కరిష్యే పాపకర్మాహం పాపాత్మా పాపసంభవం త్రాహి మాం కృపయా దేవ శరణాగత్సలః అశ్వథా శరణావస్థిత్వదేవ శరణం తస్మాత్మారుణ్యాభావనే రక్ష రక్ష జనార్దన. తిలదానం కరిష్యే ప్రథమ పిండ ఉపతిష్టతో ద్వితీయ పిండ ఉపతిష్టతో తృతీయ పిండ ఉపతిష్టతో పిండ ప్రధానం కరిష్యే. గంగా గోదావరి సముద్రశే సమస్త దేవతా బ్రాహ్మణాచార్య హరిహర సన్నిధౌ ఉపాత సమస్త దురీక్షే ద్వారా శ్రీ పరమేశ్వర ప్రీత్యార్థం నామధేయ ధర్మపత్ని సమేతస్య కలశం గంధముపాసిందుర్భ్యం కలశస్య ముఖే విష్ణుం కంఠే రుద్ర సమాశ్రితః మూలే తత్ర స్థితో బ్రహ్మ వాద్యే మృతగోష్ఠాత కుక్షౌ తుషాగ్రస్య సప్తద్వీపావసుందర సకలాక్షణాభృతస్య చ పవిత్రా శుక్లాస్య ఋగ్వేదో యజుర్వేదో సామవేదో ఋచాంగేస్య సహిత్శాస్త్రే క్లాశంభు సమృతః యువ వాహైదృశ్యం విశ్వభూతానస్య ప్రాణానర్థం.
வந்துட்டியா? ஏன் இவ்வளவு லேட்டு? உள்ளவா. வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். என்ன வரக்கூடாதுன்னு நினைச்சியா? ஏன்? எதுக்கு? போதை இறங்கிடுச்சுன்னா என் நினைப்பு வராது. போதையில இருந்தா தானே என் நினைப்பு வரும். அடடா, என்ன புரியாத மாதிரியே நீ பேசுற. நான் உதவி கேட்டேன்ல, என்ன பண்ணீங்க? அட புரியாதவளே, வா சொல்றேன். வா உட்காந்து பொறுமையா பேசலாம். வா உட்காரு. அப்பா, ஏய் நீ என்னையே நினைச்சிட்டு இருக்கும்போது நான் எப்படி நீ சொன்னதை மறப்பேன்? அவ்வளோ ஞாபகம் இருந்தா அந்த எஸ்ஐ போஸ்ட் எனக்கு தரேன்னு சொல்லி ஆசை காட்டி என்ன வலையில போட்டுக்கிட்ட. அந்த வேலை என்னதான் ஆச்சு? அப்படி புரியாதவள, நான் நினைச்சா முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லு? சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நம்ம வேலையை ஆரம்பிப்போம். அப்புறம் சொல்லி இத்தனை வருஷம் ஆச்சு. அது உன்னால முடியுமா இல்லையான்னு எனக்கே சந்தேகம் வந்துடுச்சு. என்னடி? ஏய், நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல. பேருக்கு தான் டிபார்ட்மெண்ட்ல வேலை. நான் கையை அசைச்சேன்னு வையே, பூமியை சுத்துண்டி. பெரிய பெரிய அதிகாரிகளே என் உள்ளங்கைக்குள்ளதான் இருக்காங்க, தெரிஞ்சுக்க. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. அந்த அளவுக்கு பில்டப் கொடுக்கறதா இருந்தா அந்த போஸ்ட் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கலாமே. நான் சொல்றத கேளுடா கண்ணு. நான் தான் உன்னோட தலைவன். ஆனா இந்த தலைவனோட புகழை நீ பயன்படுத்திக்க, தூக்கி எரிஞ்சிடாத. என்ன புரிஞ்சுதா? ஏய், அன்னைக்கு ஒரு நாள் நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா உனக்கு? போஸ்ட்னு ஒரு டாக்டர், எந்த பாவமும் அறியாதவன், அவனை நான் மேல ஒத்துக்க